வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் சேனா அப்படின்ற ஒரு ஃபேமஸான லாயரை தான் காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம சீரீஸோட ஹீரோயின். நம்ம சேனாவோட ரொட்டீன் ஒர்க் வந்து காலையில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி தன்னோட லா ஃபிலிம்க்கு ஒர்க்குக்கு போகிறது தான். அப்படி கிளம்பி வெளியில் வரும்போது ஃபுல்லாக ப்ரெஸ்ஸாக சேனா வந்து சூழ்ந்து நின்றுட்டுருப்பாங்க. ரீசெண்டாக நடந்த கேஸுகளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஏன் எல்லோரும் சேனாக்கிட்டே வந்து கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சிட்டியிலே இருக்கிற ஃபேமஸான லாயரில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னா நம்ம சேனா தான். அதனால தான் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இப்படி சேனா கிட்ட வந்து இவங்க இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்களே, அது எல்லாமே லைவாக வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கும். அது எல்லாமே சேனா கூட ஒர்க் பண்ணுவாங்கல்ல ஆஃபீஸில், அவங்க எல்லாருமே வந்து பார்த்து பெருமைப்படுவாங்க. நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்லேயும் சரி வெளியிலேயும் சரி சேனாக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும். சேனா அந்த மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்து முடிச்சுட்டு எப்பயும் போல் தன்னோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சேனா வந்து ஒர்க் விஷயத்துலேயும் சரி மற்ற விஷயங்களையும் சரி ஃபுல் டெடிக்கேஷனில் தான் இருப்பாங்க. எப்பயுமே தன்னோட ஒர்க்கை வந்து கரெக்டாக வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி தான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய கேஸ் வந்து இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் அதுக்கு வந்து பாராட்டு தெரிவிப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சேனா எப்பயும் போல் தன்னோட வீட்டுக்கு தன்னோட பழைய காரில் கிளம்பி போவாங்க. சேனா அப்படி பழைய கார் ஓட்டிகிட்டு போகிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், சேனா வந்து லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க, நேர்மையாக மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு காரில் போயிட்டு இருக்கும்போது சேனாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்பயுமே வீட்டுக்கு போகும்போது சேனா வந்து தன்னோட ஃபேமஸான ஐடலான டோராக்கோட சாங்கை தான் ப்ளே பண்ணி கேட்டுகிட்டே போவாங்க. அவங்க சாங்கை கேட்கும்போது இவங்களுக்கு வேலை பார்த்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அப்படியே போன மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை மட்டும் அவங்க ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துகிட்ருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம சேனாவோட ரொட்டீன் ஒர்க்கு. இந்த மாதிரி சேனா வந்து தன்னோட ரொட்டீன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்பயும் போல் இன்றைக்கும் வந்து தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் சேனாவோட முதல் வேலை என்ன அப்படின்னா, தன்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து தன்னோட ஃபேவரட் ஐடியா டோராக் சொன்னேன்னா அதை டோராக்கோட பாட்டு அதுதான் போட்டு கேட்டுட்ருப்பாங்க. ஏன்னா சேனா வந்து டோராக்கோட ஒரு டை ஹார்ட் ஃபேனு. எப்பயுமே வந்து டோராக்கு வந்து ஏதாவது ஒரு புதுசு ஆல்பம் ரிலீஸ் பண்ணாலோ இல்லை வந்து புதுசாக எதாவது அப்டேட் கொடுத்தாலோ வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் போய் அதை தேடி கண்டுபிடிச்சி பார்த்துருவாங்க. இப்போ அவங்க இருக்க ரூமை பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாகவே டோராக்கோட இமேஜஸ்ஸு டோராக்கோட கலெக்ஷன்ஸு ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும். டோராக்னால் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு அப்சஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டோராக் பற்றின விஷயம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு டை ஹார்ட் ஃபேனாக வந்து டோராக்கு வந்து சேனா வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. அதே இவங்களோட ரொட்டீன் ஒர்க்கு. இந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து சேனாக்கு வந்து டோராக்கோட சாங் வந்து பிடிக்கும் அப்படின்னா, இப்போ வந்து சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் சேனாக்கு வந்து எதுவுமே வேணாம், டோராக்கோட பாட்டை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோராக்கோட பாட்டை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு ரிலீஃப், ஒரு சந்தோஷம் அப்படின்னா அது வந்து டோராக்கோட சாங் தான். அந்தளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க பாட்டை என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்க இந்த டைம் வந்து சேனாவோட தம்பி வந்து வருவான். இன்றைக்கி அவங்க பெரிய கேஸ் வின் பண்ணியிருக்காங்களே, ஆனால் அவங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் பாட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து காத்துட்டு திறக்க மாட்டாங்க. இது மாதிரி அவனுக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது சேனா திறந்து விடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் கூட தம்பி கூட நமக்கு தானே செலிப்ரேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட சேனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோராக்கோட சாங்ஸ் இருக்குல்ல அதை போட்டு ப்ளே பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க தம்பி பார்த்துட்டு இருப்பான். உனக்கு தானே இன்றைக்கி நான் பாட்டை அரேஞ்ச் பண்ணுறேன், இப்போ கூட அவனோட பாட்டை நீ கேட்டுகிட்டே இருப்பியா, நீ என்ன பைத்தியமா, அவனோட பாட்டை கேட்காம இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேய் பேசாமல் இருறா, உனக்கு தான் பைத்தியம், ரசனை கட்டவனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை திட்டி விட்டு திருப்பி பாட்டு தான் கேட்டுகிட்டு இருப்பான். நீ என்ன திருந்தவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தம்பி அங்கேருந்து போயிடுவான். இதே மாதிரி தான் டெய்லியுமே சேனா வந்து டோராக்கோட விஷயங்களில் வந்து நல்லா மூழ்கி போயிருப்பாங்க. சேனாவோட உலகமே டோராக்குன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து டோராக்கு வந்து சேனாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க மேலே வந்து அந்தளவுக்கு வந்து கிரேசி ஃபேனாக வந்து இவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா டோராக் தான் காட்டுறாங்க. இவன் தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோராக். இவன் வந்து ஒரு ஃபேமஸான சிங்கர் ப்ளஸ் வந்து நம்ம சீரீஸோட ஹீரோ இவன் தான். இவன் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா புதுசாக ஒரு ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கான மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும்ல, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தன்னோட ஏஜென்சிக்கு வந்து ரிட்டன் வரான். இப்படி இவன் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஆல்பம் சாங் வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவனோட ஃபேன்ஸ் எல்லாருமே இவனை பார்க்கணும், டேரெக்டாக ஆட்டோகிராஃப் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஜென்சி முன்னாடி வந்து குமிச்சிருப்பாங்க. இவன் காரை விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு.
ஒன்று இவனே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேன்ஸ் முன்னாடி வந்து கொஞ்சம் கெத்தாக சீன் போட்டு தான் நடக்கணும். அதுமாதிரி கெத்தாக வந்து சீன் போட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். ஃபேன்ஸுக்கும் இவனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டோராக் டோராக்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் நடந்து அந்த இதில் வந்துட்டு இருப்பானே, அந்த பார்க்கிங் பிளேஸில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபேன் வந்து இவங்ககிட்ட டேரெக்டாக ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொல்லிட்டு கூட்டத்தை கழிச்சிட்டு டோராக் கிட்ட வந்து நிற்கும். அப்படி நிற்க வரது என்ன பண்ணோம் அப்படின்னா டோராக் இடிச்சு கீழே தள்ளி விடுற மாதிரி வந்துடுமா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. டோராக் வந்து ஒரு வழியை பேலன்ஸ் பண்ணி நின்னா. ஒரு வேளை வந்து விட்டுருந்தான், பேலன்ஸ் பண்ணாமல் விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் கீழே விழுந்திருப்பான். நாளைக்கு ஹெட்லைனில் தான் வந்திருக்கும், டோராக் நடக்க தெரியாமல் கீழே விழுந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சரி நான் மான மரியாதையே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனாலும் ஃபேன்ஸ் கிட்ட வந்து சிரிச்சுன்னு பேச முடியாது, சொல்ல முடியாதுல்ல. சிரிச்சிட்டு அழுப்பிட்டு தன்னோட பவுன்சரை வச்சு அந்த பொண்ணை வந்து வெளியில் அனுப்ப சொல்லிட்டு பேசிட்டு வந்து உள்ளே வந்துடுவான். அங்கே ஃபேன்ஸ் கிட்டலாம் சிரிச்சுட்டு உள்ளே வந்தவன் ஏஜென்ட்ஸ்குள்ளே கால் எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் தன்னோட பவுன்சரை பிடிச்சி திட்டி விட்டுருவான். இவன் ஒழுங்காக கூட உங்களால் மேனேஜ் பண்ணவே முடியாதா, இப்படி தான் பண்ணுவீங்களா, இந்த விஷயம் மட்டும் நாளைக்கு ப்ரெஸ்ஸில் பப்ளிஷ் ஆச்சுன்னா என்ன ஆகிறது, உங்களுக்கு இதெல்லாம் கூட பார்க்கணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா செம்மையாக டோஸ் விட்டுட்டு நேராக கிளம்பி தன்னோட ரூமுக்கு வந்து போவான். அங்கே ரூமுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு கான்செப்டில் பாடணும் போல இருக்கு. அதுக்கான ட்ரெஸ்ஸு மற்ற அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே அவனோட அசிஸ்டண்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ வரும்போதே கீழே விழுக்க போயிட்டானே, அந்த கோத்தனை இவங்க மேலே காட்டிட்டு எல்லா விஷயத்துக்கும் குத்தம் சொல்லிட்டு சிடுசுன்னு பேசிட்டு நானே இந்த கான்சர்ட்லாம் பாட மாட்டேன், கேன்சல் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கோச்சிக்கிட்டு போய் தனியாக ஒரு ப்ரைவேட் ரூமில் உட்காந்துக்குவான். இது வரைக்கும் வந்து டோராக்னா எப்படிப்பட்டவன், ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக இருப்பான், ஃபேன்ஸ் கிட்ட வந்து ரொம்ப வந்து நல்லா நடந்துக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லி தானே அவனோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ப்ரைவேட்டாக டோராக்கோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அவள் யாருக்கிட்டையுமே பாசமாகவே பேசுறது இல்லை. சிடுசிடுன்னு யாரை பார்த்தாலும் விழுந்துக்கிட்டு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கான். இப்படிப்பட்டவன் தான் டோராக் அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் ஃபேஸ் தெரியாமல் இவனுக்கு வந்து பின்னாடி வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஏன்னா ஃபேன்ஸுக்கு தெரியறது வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றது மட்டும் தானே, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாதுல்ல. அந்த மாதிரி வந்து இவன் கோச்சிட்டு வந்து ப்ரைவேட் ரூமில் வந்து உட்காந்துருப்பான். இப்போ என்ன பண்ணுறது, ப்ரைவேட் ரூமில் இருந்தவனா கேன்சல் பண்ணிட்டா இவங்களுக்கு காசு போயிடுமே, மற்றவங்களுக்கும் காசு வேணும்ல. ஆனால் அவனோட மேனேஜர் தான் வந்து சமாதானப்படுத்துவாங்க. ஆனால் எடுத்தோடனே வந்து டோராக் ஒத்துக்க மாட்டான், ரொம்ப அடம்பிடிப்பான். அடமெண்ட்டுனா கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போடுவானா. அதுக்கப்புறம் அவன் கெஞ்சி கூத்தாடி ஒரு வேலையை அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த பாட்டு பாடுறதுக்கு வந்து ஓகே சொல்லிடுவான். இவனும் சரின்னு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு போய் இப்போ புதுசாக வந்து ஒரு கான்சர்ட்டில் பாட்டு பாடணும்ல, அந்த வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பான். அந்த பாட்டு பாடுவோம் இவ்வளோ நேரம் எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தானே, ஸ்டேஜுக்கு போனோன்னே எப்படி தான் கூலாக நடிப்பானு தெரியல, ரொம்ப கூலாக ரொம்ப அந்த ஸ்டேஜே தனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூப்பராக வந்து பாட்டு பாடுவான். ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பாட்டு பாடுறது வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். எல்லாருமே வந்து ரசிச்சு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கும்போது இவன் கொஞ்சம் திமிராக தானே இருப்பான். அதனால தான் உள்ளே இருக்கவங்க பாவம் அவ்வளோ டோஸ் வாங்கினாங்க போல இருக்கு. இந்த மாதிரி வந்து டோராக் வந்து தன்னோட கான்செர்ட்டில் வந்து பாடிட்டு இருப்பான். இந்த டைம் சேனா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா கோர்ட் ரூமில் தான் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த கேஸை வந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய கேஸ் தான். இதில் வாதி பிரதிவாதி 2 பேருக்கும் வந்து ஆர்குமெண்ட் முடிச்சிட்டாங்க. ஜட்ஜி வந்து இன்னும் வந்து பதில் சொல்லாமல் தீர்ப்பு சொல்லாமல் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாரா. சேனா பொறுத்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து டோராக்கோட பெரிய ஃபேன் தானே. இப்போ அந்த கான்செர்ட் முடியறதுக்குள்ளே அவங்க போகணும், அப்போ போனால் தான் ஆட்டோகிராஃப் வாங்க முடியும். என்ன பண்ணுறது பொறுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்லாமல் அப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பாரா. இதை பார்த்து சேனா டக்குன்னு எந்திரிச்சு நின்று ஒரு பெரிய லா லிஸ்ட் இருக்கும், அந்த லா ஃபுல்லாக கடகடன்னு சொல்லுவாங்க. இப்படி சேனா எந்திரிச்சு திடீர்னு சொல்லுவோம். கோர்ட்டில் இருக்க எல்லாருமே சேனாவை தான் ஆண் பார்த்துட்டு இருப்பாங்களா. பார்த்துட்டு அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேனா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க இருக்கவங்களுக்கு எதுவுமே பரியாது. ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லும்போது கேஸ் முடிஞ்சுன்னா ஒத்துக்கு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமாம்மா கேஸ் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு கோட்டை கழிச்சிடுவாங்க. இப்படி அறக்க பிறகு சேனா கிளம்பி வேகமாக வெளியில் வந்தாங்க. உடனே தன்னோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போட்டு விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு வண்டி துணி எல்லாம் ஏற்பாடு பண்ணும், நான் வேகமாக வந்து கான்செர்ட் நடக்கிற இடத்துக்கு போகணும், இப்போ நான் ஆட்டோகிராஃப் போடுறதுக்கான சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, நான் வேகமாக போகணும், எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக கிளம்பி அங்கேருந்து நம்ம கான்செர்ட் நடக்கிறதுல அந்த இடத்துக்கு தான் வந்து வருவாங்க. ஏன்னா எப்படியாவது இன்றைக்கி வந்து டோராக் கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கான்செப்ட் நடக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க. கான்செப்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அதனால் கான்செப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு டோராக் வந்து எல்லாருக்கும் சைன் பண்ணி கொடுக்கணும்ல, அது மாதிரி சைன் பண்ணி கொடுத்துட்ருப்பான். அப்படி சைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது கூட்டத்தில் ஒரு பொண்ணை பார்க்கும்போது இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்த மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது சைன் பண்ணாமல் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி நின்றுடுவானா. உடனே அவங்க சைன் வாங்கிட்டு வந்த நின்ன பொண்ணு வந்து சார் சைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான்
ரிலீஸ் ஆகி சாரிம்மா கவனிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுப்பான். ஆமாம்மா உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கார்டஸிக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டான். ஏன்னா ஃபேன் வந்து சும்மா வெயிட் பண்ண வைக்கக்கூடாது இல்லை, ஏதாவது கொஞ்சம் பேசி அனுப்பணுன்றதுக்காக பேசும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா தப்பாக புரிஞ்சுக்கும். இவர் வந்து தப்பாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கலாட்டா ஆயிரும். இப்படி கலாட்டானா ஆகும்போது என்ன பண்ணும், சைனிங் ஈவெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்கல்ல. ஆனால் பவுன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணு அங்கேருந்து வெளியே அனுப்பிட்டு அவ்வளோதான் இன்றைக்கி சைனிங் ஈவெண்ட் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. இவனுக்கும் அந்த பொண்ணு வந்து கொஸ்டின் கேட்டது வச்சது இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி படப்படன்னு வர ஆரம்பிச்சிடும். உடனே அங்கேருந்து கிளம்பி நேர ரெஸ்ட் ரூமுக்கு போய் கொஞ்சம் ஒரு மாதிரி உட்காந்துருப்பான். அப்படியே தலை சுற்றி ஏதோ ஒரு விஷயங்கள பிளாங்காக வந்துட்டு போக ஆரம்பிக்குமா. அப்படியே கொஞ்சம் தலைவலினால ஒரு தன்னோட ஸ்டேஜ்லேயே இல்லாமல் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவ்வளவு ரொம்ப ப்ரெஷரான ஒர்க் தான் இவன் பார்த்துட்டு இருக்கான். அவளால் ஹேண்டில் பண்ண முடியல. அதில் கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்கும்போது அவன் கோர்ட்லேருந்து அப்போ தான் ஒரு டேப்லெட் வந்து கீழே விழுகும். இது மூலமாக நமக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இது வந்து வேணும்னே வந்து யார்ட்டையும் எரிஞ்சு விழுகிறது இல்லை, இவளோட மென்டாரை வந்து அப்படி இருக்குது, அதனால தான் இவன் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான். இவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல, அதுக்கு மெடிடேஷன் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. இந்த டைம் தான் சேனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு தன்னோட ஃப்ரெண்டு மூலமாக வந்து இறங்கியிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள அப்போ இருந்தால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் சைனிங் ஈவெண்ட் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போவாங்களாம். அவங்களால இதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. கோர்ட்டில் அவ்வளோ சீன் போட்டு வந்து நம்மளால் சைன் வாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அங்கேயே ஓரமாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி போச்சு, மறைச்சோடு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நம்மளால் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கல்ல, கொஞ்சம் முன்னாடி வந்து இருந்தால் சைன் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த அன்னைக்கு நைட்டு டோராக்கோட வீட்டில் தான் காட்டுவாங்க. டோராக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் வந்து கான்சர்ட்டில் நடந்துச்சுல, ஒரு ஆடியன்ஸில் வந்து தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தது, அதை நினச்சிட்டு தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி அந்த அவ்வளோதான் இருக்குமோ இல்லாதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசிலேஷனாக இருந்துகிட்டே இருக்கும். அது இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் வந்து பிளிங்க் ஆகும். காலையிலேருந்து சாயங்காலம் இப்போ வர வரைக்குமே யாரும் வந்து அவனை வந்து சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணிகிட்டே இருக்குமா. யார் இது, நம்ம போகிற எல்லா பக்கமும் யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணிடுவான். யாரோ ஒருத்தவங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் யாரோ தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு காலையிலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களாம் வெளியில் வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுவான். கரெக்டாக வந்து ஒளிஞ்சிருக்க 2 பொண்ணுங்க வெளியில் வரும். இவங்க 2 உன்னோட ஃபேன் தான். அந்த பொண்ணுங்க வந்து இவன் ஆட்டோகிராஃப் ஆகணும் அப்படின்றதுக்காக காலையிலேருந்து இவன் என்னென்ன பண்ணுறா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குங்க. இதை பார்த்து அவன் டென்ஷன் ஆயிடுவான். அதான் உங்களுக்காக ஃபேன் மீட்டிங் எல்லாமே வச்சுருக்கோம்ல, அதில் மட்டும் வந்து வாங்கிக்காமல் ஏன் இப்படி பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள சத்தம் போட்டு விட்டு பவுன்சரை கூட்டு இந்த பொண்ணுங்களை முதல்ல வீட்டுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து வந்து திட்டி அனுப்பி விட்டுருவான். அந்த பொண்ணுங்களும் சரின்னு சொல்லிட்டு சோகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்படி இந்த மாதிரி வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவன் என்ன பண்ணுவான்னா, சரி கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவான். அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. டோராக் தூங்கிட்டு இருப்பானா, அப்போ அவன் மேலே வந்து யாரும் மூஞ்சில் தண்ணியில் ஊற்றுற மாதிரி இருக்கும். என்னடா மூஞ்சில் தண்ணி ஊற்றுறாங்கன்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா, அவன் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்பாங்க. இன்னுமாட தூங்கிட்டு இருக்கேன், நேற்று நீ என்ன பண்ணி வச்சுட்டு இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேற்று வந்து அந்த பசங்களை வந்து திட்டி அனுப்பி விட்டுருப்பானே, அந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அப்படி தான் நீ நடந்துக்குவியா, நீ ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றப்ப உன்னோட ஃபேன்ஸை மதிக்க கற்றுக்க, உன்னோட பேர் பாரு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, உன்னோட ஃபேன்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லி பிடிச்சி திட்டி விடுவாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறது, காலையிலேருந்து அவ்வளோ ப்ரெஷர் மீட்டிங் எல்லாமே அட்டன் பண்ணி விட்டு தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறியான். வீட்டில் வந்து சும்மா விடாமல் வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ண அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்ல புரிய வைக்க பார்ப்பான். ஆனால் அவனோட வீட்டில் இருக்கவங்க அதெல்லாம் கிடையாது, நீ வந்து உன்னோட ஃபேன்ஸுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருவாங்க. இவன் என்ன பண்ணுமா, வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி எல்லா பக்கம் ப்ரெஷர் போடும்போது இவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்கும்ல, அது எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் தலைவனை போட்டு குத்தி கிடப்பானா. அப்போ அதுக்கும் அவங்க அண்ணன் சத்தம் போடுவாங்க, பாரு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் உருப்படி அந்த இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு 4 டோஸ் வாங்குவான். என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்கவங்க பேசும்போது எது பேச முடியாதுல்ல, அதனால் சொல்லிட்டு அமைதியாக வந்து டோஸ் வாங்கிட்டு உட்காந்துருப்பான். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சேனாவை தான் கட்டுவாங்க. சேனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டைம் தான் நமக்கு சைன் வாங்க மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த டைம் கண்டிப்பாக சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கான்சர்ட்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எல்லா வெப்சைட்லேயும் வந்து டிக்கெட் வந்து இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடுமா. இவங்க வந்து எப்பயுமே நீதி நேர்மை நியாயம் இருக்கவங்கள, ஆனால் இல்லீகல் வெப்சைட்லாம் வாங்க மாட்டாங்க, டேரெக்டாக மட்டும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ வேறு வழியே இல்லை, விட்டா சைனிங் ஈவெண்ட் வந்து மிஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குமே, எப்படியா சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு தடவை இல்லீகலாக வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இல்லீகல் வெப்சைட்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிக்கிறேன்
வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்களும் சரி ஓகேங்க இங்கே வந்து வாங்கிக்கோங்க, கான்சர்ட் நடக்கிற இடத்துல இத்தனை மணிக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேட் அண்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உடனே சேனா சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படின்றத வந்து ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ தான் சேனா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஒரு வழியாக வந்து நம்ம டிக்கெட் வாங்கி சைன் வாங்க போகிறோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. டோராக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தலைவலி ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடுச்சு இல்லை சைனிங் ஈவெண்ட்டில், அதனால் டாக்டரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் எப்பயுமே ஒரு சைக்காலஜிஸ்ட்டை தான் போய் பார்ப்பான். அவங்கள போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு தலைவலி வந்துச்சு ரொம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே மாட்டேன்றீங்க, இந்த டைமாவது ஒழுங்காக ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கே தெரியுமில்ல டாக்டர் என்னால்னா இப்போனா கேன்சல் பண்ணிட்டு வர முடியாது, இப்போ தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் கொஞ்சம் பின்னாடி வந்து ஃப்ரீ டைம் இருந்தால் பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன், இப்போதைக்கு டேப்லெட் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேப்லெட்டெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நேரம் இன்றைக்கி தானே கான்சர்ட் நடக்குது, இவ தானே கான்சர்ட்டில் பாடணும், அதனால் கான்சர்ட்டில் பாடணும்னு சொல்லிட்டு கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு வந்து வருவான். இந்த டைம் வந்து அவன் கூட வந்து பாடி கார்டு யாரையுமே கூப்பிட்டு போயிருக்க மாட்டான். ஏன்னா அவன் போகிறது வந்து டாக்டரை பார்க்கறதுக்கு யாராவது பாடி கார்டை கூப்பிட்டு போவாங்களா, அதனால் கூப்பிட்டு போகாமல் தனியாக தான் ப்ரைவேட்டாக, ஏன்னா இவனுக்கு தனக்கு வந்து இருக்கிற சைக்காலஜிக்கல் இஷ்யூ வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டாக தான் மட்டும் தான் சீக்கிரட்டாக வந்து டாக்டர் பார்த்துருப்பான். அதனால் வந்து தனியாக தான் காரில் வந்து தன்னோட கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு வந்து போயிருப்பான். இதே கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு தான் இப்போ வந்து சேனா வந்து தன்னோட தம்பியை கூப்பிட்டு அந்த இல்லீகலாக வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து ஒரு வெப்சைட்டில் போய் புக் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வர சொல்லியிருப்பாங்க. அங்கே வந்திருப்பாங்க. சேனா வந்ததும் அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன் ஒரு கருப்பு கலர் முகமுடியெல்லாம் போட்டு வந்து டிக்கெட் எல்லாம் கொடுப்பான். சரின்னு சொல்லிட்டு சேனாவும் காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த டிக்கெட்டையும் வாங்கிக்குவாங்க. டிக்கெட்டை வாங்கி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட தம்பிக்கிட்ட சொல்லி இவன் வந்து வீடியோ இவன் ஃபோட்டோ வந்து நம்ம போட்டு இவன் மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். டிக்கெட் விற்க வந்தவனுக்கு பக்குன்னு போயிடும். இந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லி டிக்கெட் விற்க வந்தால் இந்த மாதிரி மாட்டி விட பார்க்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே தெரிச்சு ஓட ஆரம்பிப்பான். சேனை அவனை விடவே கூடாது, என்னோட ஃபேவரட்டான ஐடியல் டிக்கெட்டை பிளாக்ல விற்கிறேன், அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி துரத்தி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் தான் கரெக்டாக நம்மளோட டோராக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு வருவான். கூட வந்து பாடி கார்டே இல்லாதனால அவனுக்கு கருப்பு ஹூடியெல்லாம் போட்டுட்டு தான் உள்ளே வருவான். உள்ளே வரும்போது தெரியாமல் வந்து ஒரு பொண்ணு மேலே அடிச்சிருவானா. அந்த பொண்ணு வந்து இவனோட ஃபேனு. அந்த பொண்ணு வந்து டோராக்கு அடையாளம் கண்டுபிடிச்சோன்னே இந்த எல்லா ஃபேன்ஸ்கிட்டையும் இங்கே டோராக்கு இருக்கான்னு கத்துவோம். டோராக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து இவனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே தப்பிச்சான்னு சொல்லிட்டு அண்டர்கிரவுண்டில் ஒரு சைடு வந்து ஓடி வந்துட்டு இருப்பான். இப்படி எந்த சைடு ஓடி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சேனா வந்து அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்களை துரத்தி ஓடி வருவாங்களே அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஓடி வந்துட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் வந்து சேனா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டிக்கெட் விற்கிறவனை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. எங்கே போனா இங்கே தானே போனா அப்படின்ற மாதிரி சொல்லி தேடி வந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த சைடு ஓடி வந்துட்டு இருக்க டோராக்கு வந்து பார்ப்பாங்க. ஆனால் டோராக்குன்னு தெரியாது. அவனும் கருப்பு ஹூடி இவனும் கருப்பு ஹூடி போட்டிருக்கனால இவன் தான் டிக்கெட் வந்து பிளாக்ல விற்கிறான்னு சொல்லிட்டு எதுக்குடா பிளாக்ல டிக்கெட் விற்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முகமுடி கழட்டும் போது தான் தெரியும் இது வந்து டோராக்குன்னு சொல்லிட்டு. டோராக்கு நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி பேச ஆரம்பிக்கலான்னு வாயை எடுக்கும் போதே அவன் வந்து வாயை க்ளோஸ் பண்ணி வச்சுருவான். பேச அமைதியாரு, நீ அமைதியாக இருந்தீங்கன்னா வாயை எடுத்து விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மண்டே ஆட்டுவாங்களா அவனே அவனும் வாயை எடுத்து விட்டுருவான். இப்போ நான் இங்கே இருக்கின்றது யார்ட்டையும் சொல்லாதே, நீ ஒரு கூட்டமே துரத்திட்டு வருது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவ எப்படி வாய் திறந்து என்ன பேசுவா, அவதான் அவளோட ஐடியில் க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டாலே இவளுக்கு வாயிலேருந்து வார்த்தையா எதுவுமே வராது. அப்படியே ஆண் பார்த்துட்டே இருப்பாள். அவளை அப்படியே கொஞ்சம் நேரம் போகும்போது டோராக்கோட ஏஜென்சிலேருந்து ஆட்கள் வந்துடுவாங்க. அவளை வந்து பக்கத்தில் வந்து அவளை உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போனோம்னா அதுக்காக வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அவன் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சேனாக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. என்னோட ஐடியில் பார்த்துட்டேன்னு கட்டி உருண்டு பரண்டு கடந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஆட்டோகிராஃபாக அது வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தாங்க. ஆனால் டேரக்டாக பார்த்து கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே, அது நம்மக்கிட்ட க்ளோஸாகவே இருந்தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷத்தில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்து என்ஜாய்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த டைம் வந்து டோராக்கு வந்து உள்ளே போனானே அவள் எதுக்கு போயிருப்பான், அடுத்த கான்சர்ட்டில் வந்து பாட்டு பாடணும்ல அதுக்காக தான் போயிருப்பான். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இவனுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ஜூனியர் பசங்க எல்லோரும் இருக்காங்கள்ல அவங்க கூட வந்து ஒரு மீட்டப் மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவனும் சரி ஜூனியர் பசங்க தானே சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருக்கும் போது அவங்க ஜூனியரில் ஒரு பையனுக்கு வந்து டோராக்கு வந்து பிடிக்காது போல இருக்குது. 2 பேருக்கும் வந்து இடையில
இடையில வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை வந்து ஒரு மாதிரி போக ஆரம்பிக்குமா. டோராக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணி பேசலாம்னு பார்ப்பான். ஆனால் வந்து அந்த ஜூனியர் கொஞ்சம் ஓவராக பேசுவோம். 2 பேருக்கிட்டே ஈகோ கிளாஷ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கைகள் பாய் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் சண்டை போட்ட அந்த ஜூனியர் பையன் வந்து தெரியாமல் வந்து அடிபட்டு கீழே விழுந்துருவான். இப்படி அவன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ அவன் ஒருத்தன் மட்டும் தான் பிரச்சனை பண்ணான், மற்ற யாரும் பிரச்சனை பண்ணலன்றதுனால சரி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம், மற்றவங்க வந்து எப்பயும் போல் கான்சர்ட் ஒர்க்கு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கான்சர்ட்டுக்கான தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி கான்சர்ட்டில் வந்து டோராக் தானே பாடணும், அவனை பாட சொல்லுவாங்க. அதே மாதிரி கான்சர்ட்டில் வந்து டோராக்கும் பாடிட்டு இருப்பான். இப்படி கான்சர்ட்டில் வந்து டோராக் பாடுற விஷயத்த ஷைனா வந்து வீட்டில் வந்து லைவில் வந்து பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவள் தான் இல்லீகலாக வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாளே, அதனால வந்து இல்லீகல் டிக்கெட்டில் வந்து அவன் கான்சர்ட்டை பார்க்கணும்னு நினைக்கல, ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டில் பார்த்துட்டு இருப்பான். அவள் வந்து எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து இல்லீகல் டிக்கெட் வாங்குறதுக்கு வந்தா அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்ல சேல் பண்ணுறவங்கள தான் நம்ம பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பான். அந்த இதான் விஷயம் நடந்துருச்சு. அதெல்லாம் அவட முக்கியமாக டேரக்டர் டோராக்கே பார்த்துட்டாலேல, அதனால சந்தோஷத்தில் வந்து அந்த கான்சர்ட் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாள். கான்சர்ட்டில் ஒவ்வொரு தடவை டோராக்கை பார்க்க அவளுக்கு வந்து டோராக்கை க்ளோஸ்அப்பில் பார்த்த விஷயம் தான் ஞாபகம் வரும். டோராக்கை பார்த்துட்டு கான்சர்ட்டே ஒழுங்காக கவனிக்காமல் ஃபுல்லாக அதே மூழ்கி போயிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பாள். இப்படியே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக போகுமா. அடுத்த நாள் காலை எந்திரிச்சு கூட அந்த கான்செப்ட்லேருந்து அவளால் மேலே வர முடியல. ஆனால் என்ன பண்ணுவா தெரியுமா, டோராக்கு இப்படி தானே வச்சான், இப்படி இல்லை இப்படி வச்சான், இல்லை இப்படி தான் வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோராக்கு எப்படி தான் மேலே வந்து வாய் க்ளோஸ் பண்ணா அப்படின்றதான செஞ்சு பார்த்துட்டு அப்படியே பைத்தியம் மாதிரி தான் அது பைத்தியம் நட்டு கலண்டுருச்சு. அது அப்படி தான் வந்து சுற்றிட்டு தெரியும். அப்படி தெரிஞ்சுட்டே பார்த்துட்டு இருக்கோம். சரி இதோட லைஃப் இன்னும் அவ்வளோதான், பிள்ளை பாவம் நல்ல லாயர் இப்படி ஆகி போச்சு, நம்ம எதுவும் பண்ண முடியாது. அடுத்து எப்பயும் போல தான் டோராக்கோட விஷயங்கள் ஏதாவது பற்றி நியூஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜேர்னல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது நேற்று நைட்டு தான் அந்த மாதிரி வந்து கான்சர்ட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும் ஜூனியர் பையன் கூட. அதனால் டோராக்கு வந்து ஒரு புள்ளி அவனோட ஜூனியர்ஸ் கிட்டனா ரொம்ப ரூடாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இது வேறையா யாரா அது நம்மளோட ஐடியல் பற்றி தப்பாக போட்டு விடுறது, நம்ம ஐடியல் அவ்வளோ சாஃப்டான ஆளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல இதுக்குன்னா ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அடுத்து என்ன பண்ண முடியும், தன்னோட ஒர்க்குக்கு போய் ஆகணும்ல. ஆனால் எப்பயும் போல கிளம்பி தன்னோட லாயர் வேலை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இந்த டைம் டோராக்கு தான் காட்டுவாங்க. டோராக்கு வந்து தன்னோட வீட்டில் வந்து அடுத்த கான்சர்ட்டுக்கு போகணும்ல, அதுக்கான பாட்டெல்லாம் பாடி தன்னோட வாய்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்து டோராக்கை பார்க்கறதுக்காக டோராக்கோட ஃப்ரெண்டு குவான் அப்படின்ற ஒருத்தன் வந்து வருவான். இவன் வந்து டோராக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. 2 பேரும் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி வந்து நார்மலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் 2 பேர் பேசி சிரிச்சு என்ஜாய் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டோரா கிட்ட குவான் சொல்லுவான், இந்த மாதிரி நேற்று சண்டை நடந்ததை பற்றி கேள்விப்பட்டேன்டா, என்னதான் நான் சின்ன பசங்க தான்டா, ரொம்ப ஃபீல் பண்ணாத, இது பெரிய இஷ்யூ ஆனதுனால எதுக்கும் போய் சாரி கேட்டு வந்துடுறேன், சாரி கேட்குறதா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இதுக்கிட்ட கேட்கணும்னு சொல்லும்போது சரி கேட்டுசிக்காது போய் பார்த்துட்டாது வாடா, அதான்டா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணுவான். சரி ஓகே, நான் போய் நாளைக்கு வந்து அவனை போய் டேரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் காலையில் பார்க்குறதுக்கு ஓகே சொல்லிட்டு அன்றைக்கி 2 பேரும் நைட்டு வந்து சேர்ந்து வந்து குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு யார் எந்திரிப்பான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோராக் தான் எந்திரிப்பான். எந்திரிச்சிட்டு வந்து ஃப்ரெண்டை எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து பார்க்கும்போது ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துல வந்து இறந்து கிடப்பான். ஏன்னா இறந்து போய் கிடக்குறான் அப்படின்றது வந்து இவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நேற்று நைட்டு வரைக்கும் நம்ம கூட வந்து சேர்ந்து பேசிகிட்டு இருந்தவே சிரிச்சிட்டு இருந்தமே, இப்போ திடீர்னு இறந்து போய் கிடக்குறானே, இவனுக்கு என்னாச்சு, யார் கொண்டிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அதிர்ச்சியில் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இவன் தான் வந்து டோராக் தான் வந்து இவனை கொண்டுட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு டோராக் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க. இப்போ இந்த நியூஸ் தான் தீயாக வந்து பரவிட்டு இருக்கோம். இந்த டைம் தான் சேனா காலையில் எழுந்திரிச்சவங்க எப்பயும் போல் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவில் டோராக் பற்றி தான் நியூஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்களே. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி டோராக் வந்து அவரோட ஃப்ரெண்டு குவானை வந்து கொண்டுட்டாரு, இப்போ வந்து அவர் கொலை குற்றவாளி, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கும். இப்போ சேனாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தலையில் அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கும். அவை அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, ஏன் இவன் மேலே இந்த மாதிரிலாம் பழி போட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு சரி ஃபஸ்ட்டு போய் நம்ம கேஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வருவாங்க. வெளியில் வந்தாங்க அப்படின்னா இவங்க தான் ஃபேமஸான லாயர், இவங்க தானே எல்லாத்துக்குமே வந்து கேஸ் டீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேஸ் உங்களுக்கு கீழே தான் வந்திருக்கும் போல இருக்கு. ஆனால் ப்ரெசன்ட் மீடியா ஃபுல்லாக அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டோராக் பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவங்க மற்றது தானே ஈஸியாக வந்து பதில் சொல்லிடுவாங்க. தான் வந்து ஐடியல் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப பெருசாக நடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் மேலே பழி போட்டிருக்காங்க, இல்லை அவர் உண்மையிலே தப்பு பண்ணாரா எதுவுமே வந்து தெரியல.
செக் பண்ணால் தானே தெரியும் அப்படின்றப்ப இல்லை இப்போதைக்கு நம்ம கதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் இன்டர்வியூனா கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து டோராக் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயிலுக்கு வருவாங்க. ஜெயில் உள்ள வரைக்கும் வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரூம்குள்ளே அந்த இன்ட்ராகேஷன் ரூம்குள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும். ஏன்னா சேனாவோட லைஃப்பில் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் காலையில் தூங்கி எழுந்துலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லாமே வந்து டோராக்கு தான். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே டோராக் வந்து என்னென்ன பண்ணியிருக்கான் அவனோட சாங் பார்த்து அப்படியே தானே இவங்க வந்து ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தன்னோட உலகமே டோராக் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்மையர் பண்ண ஒருத்தன் இப்போ வந்து தனக்கு முன்னாடி ஒரு கொலை குற்றவாளியாக இருக்கான். அது நேற்று கூட தான் வந்து ஃபேன்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்து இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு குற்றவாளியாக அவங்களோட லாயராக நம்ம போகிறாமா அப்படின்றதும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு டைஹார்ட் ஃபேனாக இருக்கவங்களால யாருமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அது என்னதான் ஒரு விற்கம் போயிருந்தாலுமே இப்போ வந்து இவங்க ஒரு லாயர், இவங்களோட டியூட்டி இவங்க பண்ணி தான் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு மனசை கொஞ்சம் திடமாக்கிட்டு போய் உள்ளே வந்து டோராக் முன்னாடி பார்ப்பாங்க. டோராக் போய் பார்க்கும்போது இவ்வளோ நேரம் ஸ்டேஜில் வந்து ரொம்ப சூப்பராக எல்லாரும் என்டர்டெயின் பண்ண ஒருத்தன் இப்போ வந்து மனசு உடைஞ்சு போய் அழுது ஃபீல் பண்ணி கலங்கி போய் இருக்கிறத வந்து அவங்களால பார்க்க முடியாது. அந்த மாதிரி சொல்லிட்டு மனசு விட்டு போயிடும். இப்படிப்பட்ட வந்து இப்படி மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. நம்ம டோராக் தப்பு பண்ணாங்களா தப்பு பண்ணலையா, நம்ம சேனா வந்து டோராக் இந்த நிலையை பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் கூட டோராக் தான் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து சொல்லுவாங்களா, இல்லை உண்மையில் டோராக் வந்து தப்பு பண்ணலை, டோராக் பின்னாடி வந்து யாரும் வந்து ஃப்ரேம் பண்ணி விட்டுருக்காங்கன்றது கண்டுபிடிப்பாங்களா, இல்லை இந்த கதை எப்படி தான் போகுது அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடுகளை வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.